என் தங்கப்பிள்ளையே, செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் என் வார்த்தைகளை நீ கேட்டு முடிக்கும் நேரமே உன்னை ஆட்டி படைக்கும் கர்ம வினைகள் எல்லாமும் உன்னை விட்டு அகன்று ஓடும். உன்னை இந்த நிலையில் நிற்க வைக்க நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்காக நான் வருகிறேன், உன்னை என்றும் அன்போடு அரவணைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உனக்கு ஒரு துன்பம் என்றால் அதை எப்பொழுதும் என்னவென்று கேட்க நான் வருவேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு ஒரு சோதனை என்றால் அதை தட்டி கேட்கும் தெய்வம் நான் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா கர்ம வினைகளும் உன்னை விட்டு அகன்று உனக்கான நல்லதை நடத்த நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் உண்மைகளை எப்பொழுதும் நீ சரியாக உணரத்தான் வேண்டும். உனக்கென இருக்கும் தெய்வம், உன் வாழ்க்கையின் உன்னுடைய நிம்மதியை உன் கைகளில் ஒப்படைக்கும் தெய்வம், எல்லா நிலைகளிலும் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைக்கும் தெய்வம் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளை, நீ முழுக்க முழுக்க சரியாக உன்னை புரிந்து கொள். எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நிம்மதியை மட்டும் இழக்காது. கர்ம வினைகள் ஒருவருக்கு அகன்று விட்டது என்றாலே வாழ்க்கை அவர்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வர தொடங்கி விட்டது என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க தொடங்கி விட்டது என்ற அர்த்தம். இனி என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்ற உறுதியை ஒருவருக்கு கொடுக்கிறது என்ற அர்த்தம். அப்படியானால் இனி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே நான் உருவாக்கும் இந்த நேரம், இந்த வராகி சொல்ல சொல்ல எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கலங்கி நின்றாய், வாழ்க்கையில் பல தருணங்களை எல்லாமும் என் பிள்ளை தவிர்த்து நின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒரு சேர பெறுவதற்காக வந்து நின்றாய். உன்னை கண்டு தாய் சிலிர்த்து போனேன். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியை கண்டும் உன் அம்மா நான் நிச்சயமாக கலங்கி நின்றேன். எந்த அளவிற்கு என் பிள்ளை வாழ்க்கையில் அடி உதைகளை பட்டிருந்தால், எந்த அளவிற்கு என் பிள்ளை வருத்தம் கொண்டிருந்தால், இந்த அளவிற்கு வீரியமாக என் பிள்ளை நிற்கும் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். இந்த அளவிற்கு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு நின்றிருக்கும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். எத்தனை விஷயங்கள் என் பிள்ளையின் மனதை பாதித்திருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் என் பிள்ளையை கதிகலங்க வைத்தது. இப்படியும் கூட இவர்கள் செய்வார்களா என்று என் பிள்ளையை நிலைகுலையச் செய்தது. இதற்கு மேலும் இப்படி இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி என் பிள்ளை எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த தாயோடு என் பிள்ளை சேர்ந்து தனக்கான ஒன்றை பெற வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நீ வந்த அந்த முயற்சியில் அம்மாவும் உன்னை விட்டுவிடவில்லை. இந்த வராகி எப்படியேனும் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்ப துன்பங்களை எல்லாமும் களைந்து தன் பிள்ளைக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்து விட்டேன். உன்னுடைய எல்லா உண்மைகளையும் உனக்கு சொல்லிவிட நான் வந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் நீ சந்தித்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கென்ற பல நன்மைகளும் உன்னை தொடர வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கு கை கொடுக்கும் இந்த தாயின் அன்பும் நம்பிக்கையும் இனி எப்பொழுதும் உன்னை நடுத்தெருவில் நிறுத்தாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் உனக்கு நல்லதை சொல்லி நிம்மதியாக இந்த வாழ்க்கை உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம்
நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளும் இனி உனக்கே என்ற ஒரு தெளிவை கொடுக்கும்படி எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் மட்டும் போதாது. நம்முடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க எப்பொழுதும் சிறப்பானதாக இருக்கத்தான் வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை முன் வைத்த அடியில் நீ நம்பிக்கையோடு இருந்து கொண்டே இரு. முடியாத என்று இங்கு எதுவுமே கிடையாது. நடக்காத விஷயங்கள் என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் உன் வசமாகும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லது வேண்டி நான் உனக்கு சொல்லும் இந்த காரியங்கள் இனி ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். தெய்வம் இருப்பதில் உனக்கு ஏற்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த நாளிலும் என் பிள்ளை கலங்காமல் இருந்து தனக்கான உண்மைகளை உணர்ந்து எப்பொழுதும் போல நீ ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொண்டாலே அது போதுமல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளை சந்திக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு ஏற்றது போல பல நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன் தேவைகளை அறிந்தவள் இந்த வராகி. உன்னுடைய விருப்பங்களை அறிந்தவள் இந்த வராகி. உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாமும் முழுமையாக புரிந்தவள் இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது என்னை மீறி எதுவும் நடந்து விடுமா என்ன? நான் உன்னை சுற்றி இருந்து உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக கொண்டு வந்து சேர்க்கும். நிச்சயமான நம்பிக்கையோடு உனக்கு ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை எடுத்து சொல்லும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு மனதில் தோன்றிய பய உணர்வுகள் எல்லாமும் இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டவுடன் உன்னை விட்டு விலகி ஓடும். கர்ம வினைகள் அகலக்கூடிய நேரம். உன்னை ஆட்டி படைக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் பல உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காது. எல்லாமும் ஒரு நாள் மாறிவிடும். எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் நம்மை மாற்றிவிடும் என்பதுதான் உண்மை. எது மாறுகிறதோ இல்லையோ நாம் மாற வேண்டியது இங்கு அவசியமாகிவிட்டது. நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. இல்லை என்றால் நாம் எப்பொழுதும் சோதனையிலும் வேதனையிலுமே இப்படியே இந்த வாழ்க்கையை கடந்து விடத்தான் நாம் முயற்சிகளை செய்து கொண்டிருப்போம் என்பதனை மறக்காது. முன் வைத்த காலை எப்பொழுதும் என் பிள்ளை பின் வைக்க துணியாது. உனக்குள் இருக்கும் அந்த துணிச்சலினால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றுமே உன்னை காக்க இந்த தெய்வம் வரும் பொழுது நீ முன்வைத்த அடியில் வெற்றியை பெறுகிறாயோ இல்லையோ நிச்சயமாக ஒருபோதும் நீ வருந்தி விடாது. உனக்கு நான் நடத்தி கொடுக்க நினைக்கும் எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய முனைப்பு அதிகம் வேண்டும். நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உனக்குள் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு நிறைவாக சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது யோசித்து என் பிள்ளையின் மனதை யாரேனும் கலங்கடிக்க முயற்சி செய்தால் அவர்களுக்கு என் பிள்ளை பல செருப்படிகளை நீ கொடுத்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. என் பிள்ளைக்கு தெரியும் உண்மையான மனிதர்களையும் போலியையும் அடையாளம் கண்டுபிடிப்பது எப்படி என்று. என் பிள்ளைக்கு தெரியும் நம்மை தேடி வரும் சோதனைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இருந்து எப்படி விலக்குவது என்று. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் என் பிள்ளை விலக்கிவிட்ட பிறகும் கூட இன்னமுமே பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடக்கத்தான் செய்கிறது. இதையெல்லாமும் நாம் தாண்டுகின்ற இந்த நேரம்
இவை எல்லாவற்றையும் நாம் கடந்து வருகின்ற இந்த நேரம் நிச்சயமான பல சந்தோஷங்களை நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளும் எந்த நிலையும் உனக்கு நீ கேட்டதை கொடுக்கும் இந்த நேரம் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ நினைத்தது போல பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. நீ நினைத்த இடத்தில் உனக்கு எல்லாமும் நல்ல மாறுதல்களை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எங்கெல்லாமும் உன்னை சூழ்ந்து சோதனைகள் வரத் தொடங்கியதோ இப்பொழுது அங்கெல்லாமும் உன்னுடைய புண்ணிய காரியங்கள் உனக்கு கை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. என் பிள்ளையிடம் யார் வந்து கையேந்தி நின்றாலும் இல்லை என்று ஒருபோதும் என் குழந்தை சொன்னது கிடையாது. தனக்கு இருக்கிறதோ இல்லையோ எதிரில் கேட்பவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு என் பிள்ளைக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. தன்னிடம் கையேந்தி விட்டால் நிச்சயமாக அவர்களை ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது என்ற ஒரு மனநிலை என் பிள்ளைக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை மற்றவர்களுக்காக இரக்கப்பட்டு நிற்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரும் பல விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். வாழ்க்கை முழுமையையும் இனிமேல் நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து விடுவாய். வாழ்க்கை என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை எல்லாமும் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள். வராகி சொல்லிவிட்டால் இனி எல்லாமும் ஒரு மிகப்பெரிய மாறுதலை பெற்றே தீரும் அல்லவா. உன் தாய் நான் உனக்கு எதையும் உணர்த்தி விட்டால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உனக்குள் ஒரு புரிதலை கொடுக்கும் அல்லவா. உன் முன்னால் நின்று நான் சொல்லக்கூடிய காரியங்களை அத்தனை நிலையிலும் நீ சரியாக புரிந்து கொள். சரிவர எதையும் நீ உணர்ந்து கொள் என்பதனை நீ மறக்காது. உன்னிடத்தில் நான் உனக்கு சொல்ல துடிப்பது என்னவென்று நீ புரிந்து கொள். உன்னிடத்தில் நின்று நான் உனக்காக என்ன சொல்கிறேன், என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து நடந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் பல, இனி உன் கைகளில் வந்து சேரக்கூடிய விஷயங்கள் பல. எல்லாமும் ஒவ்வொன்றாக உன்னையே நிச்சயமாக உனக்கு தேற்றி கொடுக்கும்படி, உன் மனதில் நின்று உன்னை வாழ வைக்கும்படி அத்தனையையும் உனக்கு சொல்லித்தர வரும் என்பதனை நீ மறக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும். எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் கைவிடக்கூடாது. அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாமும் உனக்கு புரிகிறதல்லவா. உன்னை ஆட்டி படைக்கின்ற கர்ம வினைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது நடக்கக்கூடிய இந்த நேரம் இனி எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் உண்மைகளை தொலைக்காது. உன்னை சூழ்ந்து நிற்கும் சில நம்பிக்கைகளை மட்டும் நீ விட்டு விடாது. உனக்கு என்று யாரும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. எது தேவை என்றும் எது தேவையில்லை என்ற முடிவையும் நீ நிச்சயமாக நினைத்தால் உன்னால் சரியாக எடுக்க முடியும். எதையுமே என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால், எதையுமே என் குழந்தை தெரிந்து கொண்டால் இனி ஒவ்வொன்றும் உன்னை மாற்றும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காரணமில்லாமல் இங்கு என்ன நடந்தாலும் இதையெல்லாமும் யோசித்து இனி ஒருபோதும் நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உடனிருந்து தெரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனிமேல் நீ ஒரு முழுமையான மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி தெய்வம் வந்துவிட்ட பிறகும் கூட உன் மனதில் தோன்றும் எந்த ஒரு சிந்தனைகளையும் நீ தவிர்க்காதே. வாழ்க்கை வாழும் வரை அது கொடுக்கின்ற நம்பிக்கையோடு
நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதுபோலத்தான் நீயும் உன்னுடைய நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை முன்னெடுத்து வந்து கொண்டே இரு. நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ நினைத்தால் இங்கு எந்த ஒரு வெற்றியும் நிச்சயம் என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த ஒரு நிலையிலும் முடிந்த வரையிலும் என் பிள்ளை, உன்னால் முடிந்த ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ சரியாக செய்து கொண்டே இரு. எல்லாவற்றிலும் உனக்கான ஒரு வெற்றியும் உனக்கான ஒரு தேவைகளும் நிச்சயமாக உன்னில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்ன தருணம் வந்தாலும் என்ன தேவை வந்தாலும் இனி நீ என்னவாக உன் வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை உனக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பார்த்து நிற்கும் இந்த நொடிகளில் இனி உனக்கு என்றும் என்றென்று உன் வெற்றியை நான் உத்திரவாதப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் நமக்குள் தோன்றும் விஷயங்கள் நம்மை பாதித்துவிடக்கூடாது. நாம் செய்கிற காரியம் நமக்கே எதிராக திரும்பிவிடக்கூடாது. அத்தனையையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கிருக்கும் இந்த நேரமும் உனக்கிருக்கிற இந்த தருணமும் உன்னை எப்பொழுதும் போல அன்போடு அழைத்து உன்னை அரவணைத்து நிறுத்தும் பொழுது வராகியும் அந்த இடத்தில் உன்னோடு நிற்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். தாய் தருகின்ற அன்பு உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். எல்லையில்லாத ஒரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உனக்கு நான் தருகின்ற இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன் கர்ம வினைகள் எல்லாமும் அகலும் இந்த நாள். இன்று இரவு பௌர்ணமியினுடைய இரவாக உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக பௌர்ணமியின் நில ஒளியில் உன் மனதிற்குள் இருக்கின்ற பல தேவையற்ற விஷயங்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லும். தேவையற்ற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் என்பதனையும் நீ மறக்காதே. முடிந்தவரை உனக்கு நடக்கும் எல்லா உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள தயாராக. உன்னால் முடியாத பொழுது தெய்வம் உனக்காக கை கொடுத்து உதவும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது அதை எல்லாமும் நீ கைவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு சொல்லித் தருவதை எல்லாமும் நீ புரிந்தும் தெரிந்தும் நன் மதிப்போடு வாழவும் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் 1000 சோதனைகள் வந்தாலும் என்னை கையெடுத்து நிற்கும் என் பிள்ளை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தோற்று போவதில்லை என்பதுதான் உண்மை. உன்னோடு இருக்கும் எந்த ஒரு நிலைகளையும் நீ சர்வசாதாரணமாக தொலைத்து விடாதே. உனக்கு நான் கொடுக்கும் இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். நல்ல மாற்றங்களுக்குள் உன்னை இந்த வாழ்க்கை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எந்த நிலை வந்தாலும் சரி, வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒவ்வொரு நிலையையும் நாம் எப்பொழுதும் தொலைக்கக்கூடாது. உன்னோடு இருக்கும் இந்த காலம் இனி உனக்குள்ளேயே நின்று உன்னை தேற்றுவதையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை தனக்கான ஒன்றை நீ நினைத்தது போல மாற்றிவிட வேண்டும். தனக்கான விஷயங்களை தன் விருப்பப்படி தான் நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உனக்குள் இருக்கும் ஒரு திறமைதான் உன்னை சரியாக முன்னெடுத்து செல்லும் என்பதனை நீ மறக்காதே. உனக்குள் இருக்கும் இந்த உண்மைகளோடு நீ வாழ்ந்துவிட கற்றுக்கொள். எதிலுமே என் பிள்ளைக்கு நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உனக்காக உடன் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது வேண்டி நீ நினைக்கும் நல்ல காரியங்கள் இனி எப்பொழுதும் உனக்குள்ளேயே நின்று உன்னை மாற்றும்படி நான் உன்னை கை தூக்கிவிட என்றும் உனக்கு உறுதி கூறுகிறேன். இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்று அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் ஒருபோதும் வஞ்சகம் கிடையாது, போலி கிடையாது. அத்தனையும் உண்மை.
உன் மீது நான் கொண்ட அன்பின் வெளிப்பாடு இதுதான் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.